கேஎஸ்ஆர்டிசியோடைய ஹைதராபாத் கிளப் கிளாஸில் இன்றைக்கி மைசூர்லேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். Hi guys, good evening. Welcome back to my another new vlog. This is Travelogger Rafiq. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ரைட் நவ் மைசூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஃபேஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டு 2 vlog வந்து நம்ம பண்ணிவிட்டு இது 3வது vlog இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரிட்டர்ன் நம்ம மைசூர் டு சென்னை வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன பஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா கேஎஸ்ஆர்டிசி தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய பஸ்ஸை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து சாரிகையில் கோயம்புத்தூர் டு மைசூர் வரைக்கும் வந்தோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் கிளப் கிளாஸில் இப்போ வந்து மைசூர் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். கேஎஸ்ஆர்டிசியோடைய ஹைதராபாத் கிளப் கிளாஸில் இன்றைக்கி மைசூர்லேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் சென்னைக்கு வந்து 4 மணிக்கு போகிறாங்க. இன்னும் ஒரு 1.5 hour கிட்ட டைம் இருக்குங்க. இப்போ மணி 3:30 தான் ஆகுது, 3:30. சரி, ஓகே, இன்ட்ரோ கொடுத்துடலான்னு சொல்லி வெளியே வந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னும் நம்ம பஸ் எல்லாம் வரல, 1:29 பஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த ஒரு ஜேர்னியை நம்ம மைசூர் டு சென்னை ஹைதராபாத் கிளப் கிளாஸில் மைசூர் டு சென்னை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மைசூரோடைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. ஸோ மைசூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று வந்து லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்து லாங் டிஸ்டன்ஸ் பஸ் போகிறது எல்லாமே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் போகும். மைசூருலேருந்து சென்னை போகிறது, பெங்களூரு, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஹைதராபாத்து, இது மாதிரி ஊருக்கு போகிற பஸ் எல்லாமே இங்கேருந்து தான் போகும். ஸோ அது என்னடா ஹைதராபாத் கிளப் கிளாஸ்ன்ற சாரிகைன்ற என்னடா பேர் புது பேராக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ கேஎஸ்ஆர்டிசியில் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் டு மைசூர் வந்தது சாரிகை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைசூர் டு சென்னை போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் கிளப் கிளாஸு, பல்லக்கின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ராஜவம்சா இருக்குது, அம்பாரி உஸ்தவோ 9600 வால்வோ இருக்குது, அம்பாரி ட்ரீம் கிளாஸ் இருக்குது, கொரோனா ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுன்னு இருக்குது. இப்படி டைப் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து கேஎஸ்ஆர்டிசி கிட்டே இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ வந்து நம்ம ஹைதராபாத் கிளப் கிளாஸில் மைசூர் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ரூட் வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் இருந்து வயா பெங்களூர், ஓசூர், கிருஷ்ணகிரி வழியாக உங்களுக்கு சென்னை போவாங்க. ஸோ நமக்கு வந்து புது ரூட் வந்து இந்த மைசூர் டு பெங்களூர், இது வந்து புதுசு, இப்போ தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்ப்போம், பஸ் வரட்டும், பெர்மிஷன் கேட்டு. ஸோ ஃபுல் கேபின் நம்ம சூப்பராகவே எடுக்கலாம். ஸோ நம்மளுடைய பஸ் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் டு சென்னை ஹைதராபாத் கிளப் கிளாஸ் வால்வோ மல்டி ஆக்சில் B9R செமி ஸ்லீப்பர் பஸ். ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதே போல் இது வந்து பேக் சைடுங்க, ஃப்ரண்ட்டு வந்து அங்கே இருக்குது. எனக்கு பேக் சைடு ஈஸியாக இருக்கனால இங்கே வந்துட்டேன். நம்மளுடைய பஸ்ஸு வந்து 3rd பிளாட்ஃபார்மில் இருந்து கிளம்பும் போல். ஸோ இன்னும் பிளாட்ஃபார்முக்கு வரல, 1:20 நான் உங்களுக்கு சொல்கிறேன். மைசூரோடைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ பார்த்தீங்களா, ஒரே பிஸியாக இருக்குது. ஸோ நிறைய ஊருக்கு போகிற பஸ்ஸு. ஸோ இன்றைக்கி வீக்கெண்டு, லீவு டைமு. ஸோ நிறைய பேர் போகிறனால ஒரே பிஸியாக இருக்குது மைசூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. 3rd பிளாட்ஃபார்மில் இருந்து தான் நம்ம பஸ்ஸு கிளம்பும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கோவா, மகாராஷ்டிரா போகிற பஸ் எல்லாமே 3rd பிளாட்ஃபார்மில் இருந்து தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 o'clock ஆக போகுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மைசூரில் இருந்து சென்னை போகிறதுக்கு பஸ்ஸஸ் கம்மி தாங்க.
கேஎஸ்ஆர்டிசியே வந்து பார்த்திங்கன்னா 4 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பஸ்ஸு இன்றைக்கி நம்ம பஸ் தான், 5 மணிக்கு போகிற பஸ் தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு. செகண்ட் 6:30, 7:30, 8:30 அந்த டைமிங்கில் இருக்குது. அதே போல் தமிழ்நாடு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எஸ்சிடிசி ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் ஆம்னி பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க டெய்லியும். ஜெயாவின் ட்ராவல்ஸு, ஷர்மா ட்ராவல்ஸு, அதே போல் ஆரஞ்சு ட்ராவல்ஸு, இந்த 3 ட்ராவல்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நார்மல் டேஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, சீட் அவைலபிள் இருக்கும். இதே நீங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் போகிறீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போனால் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும், ஈஸியாக நீங்களும் ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ கைஸ், டைம் வந்து 4:50 ஆகுது. இன்னும் நமக்கான சென்னை பஸ் வரல. சென்னை பஸ் தவிர்த்து ஊட்டி போகிற வண்டி, ஹைதராபாத் போகிற வண்டி, அடுத்து வேறு ஏதோ கர்னூல் வேறு ஏதோ வண்டி, அது 3வது வண்டி வேறு ஊருக்கு போகிற வண்டி. ஸோ 3 பஸ் நிற்கிது. இந்த பக்கம் கோயம்புத்தூர் வண்டி நிற்கிது, ஆனால் சென்னை வண்டி வரல. கேட்டால் வருன்றாங்க, எப்போ வரும்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வரட்டும், வந்துட்டோன்னே அப்டேட் பண்ணுறேன். நான் புக் பண்ணது தான் சீட் நம்பர் U5. ஸோ வாங்க, இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிக்கிற ஹேமர் கொடுத்துருக்காங்க முன்னாடி, இங்கே ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் வைக்க வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஒரு மேக்சின் பவுச், அடுத்து கீழே வந்து ஃபுட் ரெஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் வந்து கால் வச்சு சாஞ்சிக்கிறதுக்கு இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏசி ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரீடிங் லைட்டு, இந்த சைடு வந்து ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரீடிங் லைட் வந்து ஆஃபில் இருக்குது, அங்கே வந்து டிரைவர் அண்ணா கண்ட்ரோலில் இருக்குது. மற்றபடி இங்கே வந்து தலைக்கு நேராக நமக்கு வந்து ஏசி ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ரெக்ளைனிங் பொசிஷன் பார்ப்போம். நல்லாவே சாஞ்சிக்க முடியுதுங்க, சூப்பராகவே சாஞ்சிக்க முடியுது, பக்காவாக இருக்குது. ஸோ பஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட சீட் டைப் வந்து 2+2 கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 45 சீட் இருக்குங்க. இந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 45 சீட்டு 2+2 கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ கைஸ் டைம் வந்து 9 o'clock ஆகுது. சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் டிலேவாகிடுச்சு. பெங்களூர் டிராஃபிக் என்ன சொல்ல தெரில. சென்னை டிராஃபிக்கோட பெங்களூர் டிராஃபிக் ஹெவியாக இருக்குங்க. சரியான டிராஃபிக்கு. அவுட்ரு வரும்போதே கெங்கேரியிலேருந்தே டிராஃபிக்கு, கெங்கேரி சேட்டலைட்லாம் சரியான டிராஃபிக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரைடுங்க. வால்வோவில் போகிறது ஒரு கப்பலில் போகிற மாதிரி இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மைசூர் டு பெங்களூர் ரூட்டு கவர் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சுங்க ரோடு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. கேபின் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் நான். ஸோ இங்கே வந்து தான் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் பண்ணுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பள்ளியில் தான் வந்து டின்னர் பிரேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். ஸோ டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். நான் வந்து மைசூர் டு சென்னை வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன். கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் தாங்க புக் பண்ணேன். சீட்ரோட டிக்கெட் ஃபேர் எனக்கு 1248 வந்துச்சுங்க. 1248 ரூபா வந்துச்சு. இந்த வால்வோ மல்டி ஆக்சில் செமி ஸ்லீப்பரில். ஸோ நீங்களும் புக் பண்ணுறதா இருந்தால் இவங்களுடைய வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாகவும் போய் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து வெப்சைட்டில் புக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பெங்களூரில் இருந்து சென்னை போகிறீங்கன்னா எஸ்சிடிசியில் புக் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து தான் எஸ்சிடிசி எல்லாமே கிளம்பும். எஸ்சிடிசி வந்து சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு மெயின்னே சொல்லலாம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு வரேன். ஸோ கேஎஸ்ஆர்டிசி கூட இங்கேருந்து தாங்க டிபார்ட் ஆகும். பெங்களூர் டு சென்னை, சென்னை டு பெங்களூர்னால் இதான் வந்து ஒரு மெயினான இதாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டு. ஸோ கைஸ் மணி கரெக்டாக 11:30. ஸோ நைட்டு டின்னர் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ரொம்ப டிலேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளி டோல் தாண்டி தூங்கிட்டேன். நான் அது வரைக்கும் தான் கேபின் பண்ணேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். என்னடா இது ஏதோ ரெஸ்டாப்பில் நிப்பாட்டுறாங்க பார்த்தா டின்னரு. சரி ஓகே, சாப்பிடவே இல்லைங்களா. நான் மதியானம் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. சரி போய் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டு வந்தேன். ஒரு பிளெயின் தோசை தான் சாப்பிட்டேன். ப்ரைஸ் வந்து 105. ஒரு சூப்பரான ரெஸ்டாப்பில் தான் வந்து நைட்டு டின்னர் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நமக்கு மைசூரில் எடுத்ததே லேட்டு. அங்கே டைமிங் 5 மணி, ஒரு 1/2 hour டிலேவாக தான் எடுத்தாங்க. ரெண்டாவது பெங்களூரு டிராஃபிக்கு அப்படி இப்படி பார்க்கும்போது டிலே ஆகிடுச்சு. ஆனால் ஸ்பீடை அடிச்சுக்கவே முடியாதுங்க. செம்ம ஸ்பீடு போகிறாங்க கேஎஸ்ஆர்டிசி. அதை நான் உண்மையிலே பாராட்டுறேன். அந்த டைமிங் கரெக்டாக போயிடுவாங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல ஸ்பீடு போகிறாங்க. காலையில் சாரிகையில் வந்தல கோயம்புத்தூர் டு மைசூர், அதுவும் நல்லா சூப்பராக ஓட்டினார் அந்த டிரைவர். நானும் இவரும் வால்வோ நல்லா சூப்பராக ஓட்டுறாரு. ஆனால் கேபின் கொஞ்ச நேரம் தான் பண்ணேன். ஏன்னா நம்ம 3 நாளாக ரெண்டு வீடியோ பண்ணிவிட்டு இது 3வது வீடியோ. 3 நாளாக இல்லை, நேற்று இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோவே சரியான டயர்டு, தூக்கம் இல்லாதனால அதே தூங்கிட்டேன். இதுக்கு மேலே போய் தூங்க தான் போகிறேன். பார்ப்போம் காலையில் என்ன டைமிங் சென்னை போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு
குட் நைட். காலையில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். The next morning. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கரெக்டாக 4:30 மணிக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டோம். சரியான தூக்கங்க. அங்கே நைட்டு டின்னர் பிரேக் நிப்பாட்டினாங்க கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி. நல்லா சாப்பிட்டு போய் படுத்தேன். அதோடு இங்கே சென்னை கோயம்பேடு வந்து தான் முழிச்சேன். அவ்வளோ ஒரு டயர்டு, ஃபேஸை பார்த்தாவே தெரியும். இன்னும் டயர்டாக தான் இருக்குது. வீட்டுக்கு போய் தூங்க தான் போகிறேன். ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. ஸோ மைசூரில் இருந்து சென்னை வர்றதுக்கு ஒரு நல்ல சாய்ஸு கேஎஸ்ஆர்டிசி ஐராவத் கிளப் ப்ளஸ். ஒரு சூப்பரான பஸ்ஸு. அங்கே டிலேவாக தான் எடுத்தாங்க. 5:30 மணிக்கு எடுத்தாலும் கரெக்டாக அந்த 11 மணி நேரம் கரெக்டாக 4:30 மணிக்கு வந்துட்டாங்க. இதே அங்கே 5 மணிக்கு எடுத்தாலும் அதே 4 மணிக்கு இங்கே வந்திருப்பாங்க. வால்வோட ஸ்பீடு சூப்பரான ஸ்பீடுங்க. செம்ம ஸ்பீடு. கப்பலாட்ட போகுது. ஆனால் சூப்பராக ஓட்டினார் டிரைவர்னா. கேஎஸ்ஆர்டிசிலே எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சதே அவங்களோட ஸ்பீடு தான். அந்த ஸ்பீடை கரெக்டாக மேட்சப் பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டாங்கல்ல. ஸோ அதே ரியலி கிரேட்டுன்னே சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். மைசூர் டு சென்னை வர்றதுக்கு கேஎஸ்ஆர்டிசி ஹைராவத் கிளப் ப்ளஸ்ஸு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேஎஸ்ஆர்டிசி ட்ரை பண்ணி இவ்வளோ லாங் மைசூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த டின்னர் பிரேக் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டியிருக்கலாம். அது ரொம்ப டிலே. 11:30 மணிக்கு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு போய் படுத்தேன். மற்றபடி கேபின்னு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. வால்வோட ஸ்பீடு அடிச்சுக்கவே முடியாது. நல்லா ஓட்டினார் டிரைவர்னா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் போகிற மாதிரி இருந்துச்சுங்க கேபின்னு. ஒரு அலுங்கல் குலுங்கல் எதுவும் தெரியாமல் சூப்பராக கூப்பிட்டு வந்து நம்மளை சென்னை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். டிக்கெட் ஃபேர் வந்து நீங்கள் அவங்க வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா ஓகே தான். இல்லைன்னா டேரெக்டாக வந்தால் கூட இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட் எண்டு ஃபெஸ்டிவல் டைம்லலாம் புக் பண்ணிட்டு வர்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டிக்கெட் ஃபேர் மைசூர் டு சென்னை வர 1248 வந்துச்சுங்க சீட்ரு ஃபேரு. இதே வந்து உங்களுக்கு ஸ்லீப்பரும் இருக்குது மைசூர் டு சென்னை வர. அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நீங்களாம் பிளான் பண்ணிங்கன்னா அதை புக் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். 3 வீடியோ ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக ப்ரெசன்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா வந்திருக்கும். சென்னை டு கோயம்புத்தூர் சிவகுமாரன் ட்ராவல்ஸு. செகண்ட் ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. கோயம்புத்தூர் டு மைசூர் வயா திம்பம் காட் செக்ஷன். அருமையாக இருந்திருக்கும். எப்பயுமே நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ தான் சொதப்பிடுது. அது டயர்டாகிடுது. லாஸ்ட் வீடியோ தூங்காமல் ஃபஸ்ட்டு 2 வீடியோக்கு நல்லா தூங்காமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டயர்டாகிடுது. அதனால தான் இந்த இது. மற்றபடி ட்ராவல் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா.